திருக்குறள் த ஹேண்ட்புக் ஆஃப் த ஏர்லி இந்தியன் கிறிஸ்டியானிட்டி. கிபி 52ஆம் ஆண்டில் இந்தியாவிற்குள் வந்த பரிசுத்த தோமா அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவராக விளங்கிய தோமா அவர்கள் கேரள பகுதியிலே அவர் வந்து கடற்கரை ஓரமாகவே அவர் நடந்து சென்னை மயிலாப்பூரில் வந்து தங்கினதாக ஏராளமான வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. அந்த மயிலாப்பூரில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் வள்ளுவர் என்று அழைக்கப்பட்ட ஒரு பெருந்தகை. அவர் பிறப்பினால் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர். ஆனால் இறை பணியாளராக பூசாரியாக இருந்ததினால் அவர் சார்ந்திருந்த அந்த குலத்தின் பெயரிலேயே திரு என்ற அடைமொழி போட்டு திருவள்ளுவர் என்று அவர் அழைக்கப்படலானார். தோமா அவர்கள் மயிலாப்பூர் வந்த பின்பு அவரோடு திருவள்ளுவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நட்பு இணக்கம். அவர் மூலமாக கிறிஸ்தவத்தின் கோட்பாடுகளை எல்லாம் திருவள்ளுவர் அறிந்து கொண்டு தன்னுடைய முதிர் வயதிலே தன்னுடைய ஆழ்ந்த அனுபவங்களை ஒன்று திரட்டி அருமையான திருக்குறள் என்கிறதான புத்தகத்தை அவர் எழுதி முடிக்கின்றார். திருக்குறள் என்பதே ஆதி இந்திய கிறிஸ்தவத்தினுடைய கையேடு என்று சொல்லத்தக்க விதத்தில் தான் அனைத்து கோட்பாடுகளும் அங்கே அமைந்திருக்கின்றன. பாயிரம் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் 4 அதிகாரங்கள், அதில் 3 அதிகாரங்கள், முதல் 3 அதிகாரங்களிலே கடவுள், வான், நீத்தார் என்கிறதான 3 பேரை அவர் முன்னிறுத்துகின்றார். அவரையே பின்பதாக இயல்புடைய மூவர் என்ற பதத்தினாலும் திருவள்ளுவர் சுட்டுவார். ஆக கடவுள் என்கிற அந்த பகுதியிலே பிதாவாகிய தேவனையும், வான் சிறப்பு என்பதிலே பரிசுத்த ஆவியாகிய தேவனையும், நீத்தார் பெருமையிலே நீத்தாராகிய குமர கடவுளையும் அவர் அங்கே எடுத்துக் கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. மயிலாப்பூரில் இப்பொழுதும் திருவள்ளுவருடைய பெயரிலே ஒரு ஆலயம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் அங்கே கொண்டாடப்படுகின்றதான கொண்டாட்டம் திருவள்ளுவருக்கு செலுத்தப்படுகின்ற புகழ் அஞ்சலியாகவே அங்கே காணப்படுகிறது. தனது முதிர்ந்த வயதில் அவர் இந்த நூலை எழுதியிருக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்வியலின் அனைத்து கோட்பாடுகளையும் மிக அருமையாக அவர் வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார். டாக்டர் ஜி போப் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது கிறிஸ்தவ போதனைகளின் தாக்கம் இல்லாமல் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியிருக்க முடியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார். மகாத்மா காந்தியடிகள் கூறும்போது திருக்குறள் தான் தமிழர்களின் வேதம் என்று அவர் உரைக்கிறதையும் ஐயா வணக்கம். நீங்க என்ன சொல்றீங்க? திருக்குறள் கிறிஸ்தவத்தின் ஆதி கையேடுன்னு சொல்றீங்க. முதல்ல திருக்குறள் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே மற்றதை பேச ஆரம்பிக்கலாம். திருக்குறள் என்பது திரு என்ற இறைவனின் வார்த்தைகள். தமிழ் வேதம்னு சொல்லுவாங்க. திருக்குறள் என்ன சொல்லுவாங்க? தமிழர்களின் வேதம் என்று சொல்வார்கள். இந்த தமிழர்களின் வேதம் என்று திருக்குறள் சொல்லப்படுறதுக்கு காரணம் அது இறைவனிடமிருந்து வந்திருக்குன்னு சொல்லி. உங்க கையில இருக்க வேதம் என்னது? பைபிள். அது யார்கிட்ட வந்திருக்கு? இறைவன்கிட்ட இருந்து. அப்ப எல்லாமே இறைவனிடம் இருந்து தானே வந்திருக்கு. இறைவன் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு நீதிமொழிகள், மக்கள் வாழ வேண்டிய வாழ்வியலை கொடுத்திருக்கிறான். அது தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வியல், ஆனால் எல்லாவற்றுக்கும் பொதுவானது. இது கிறிஸ்தவத்தை பற்றி பேசவில்லை. ஆனால் திருவள்ளுவரை நீங்க பார்க்கும் பொழுது முன்னாடி என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவரை எப்படி பார்த்தீங்க? காவி உடை போட்டிருப்பாரு, நெத்தியில பட்டை அடிச்சிருப்பாரு, ஒரு பூநூல் போட்டிருப்பாரு. இதுதான் திருவள்ளுவரின் கோலம். சிலைகளும் அப்படித்தான் கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப எப்படி திருவள்ளுவர் வச்சிருக்கீங்க? காவி உடைய கலத்தியாச்சு, நெத்தியில இருந்த பட்டையை அகற்றியாச்சு, கழுத்துல போட்ட பூநூலையும் அகற்றியாச்சு. ஏன்னா அவரை கிறிஸ்தவர்னு காட்டுறதுக்கு நீங்க முயல்றீங்க. உங்களுக்கு அரசியலும் துணை சிக்குது. ஆனா உண்மை ஒருபோதும் சாகாதில்ல. திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு இதனுடைய தெரியும். அடியளந்தான் என்று சொல்லி திருமாலை திருவள்ளுவர் குறிப்பிடுறார். அடியளந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். எண் குணத்தான் என்று இறைவனை கொடுக்கிறார். 8 குணங்கள் நிறங்கியவன் சிவன் என்று சொல்லி இந்து மதம் சொல்லுது. எண் குணத்தான் அப்படின்னு சொல்றாரு. தாமரை கண்ணன் சொல்லி 1103வது குறள்ல திருவள்ளுவர் மகாவிஷ்ணுவை குறிப்பிடுறார், லட்சுமியை குறிப்பிடுறார். இதெல்லாம் உங்களுடைய தெய்வங்களா அப்படின்னு நீங்க முதல்ல பார்க்கணும். ஆனா அதுல ஒரு உண்மை இருக்கு. உண்மையிலேயே கிறிஸ்தவம் என்பதே இந்து மதத்தின் ஒரு வெளிப்பாடு தான் என்பதை நீங்க முதல்ல அறிஞ்சுக்கிடணும். இதை நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பைபிள்ல இயேசு கிறிஸ்து வச்சுதான் பைபிள் இறைவன் கொடுத்த வார்த்தையை வெளிப்படுத்தினார்.
அந்த இயேசு கிறிஸ்துவ பிறந்ததையே உலகத்துக்கு அறிவித்தவர்கள் கிழக்கத்திய ஞானிகள் என்ற இந்துக்கள். உண்டா இல்லையா பைபிள் இந்த வார்த்தை? நீங்கள் இந்து மதத்திலிருந்து பிரிந்து போக மாதிரி பேசக்கூடாது. திருக்குறளை இந்து மதத்துடன் ஒன்றுபட்டு நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பது இந்து மதத்தின் ஒரு பிரிவாக நீங்க பார்த்து பேசினா தான் நீங்க சொல்ற வார்த்தை சரியாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? மோசேயுடன் கிழக்கில் இருந்து அநேகர் பந்தியில் இருப்பாருன்னு சொல்லி இந்துக்கள் தான் இறுதி நாள்ல இறைவன் கூட இருக்க போறாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதே போல பல விஷயங்கள் இந்து மத தெய்வங்களை சொல்லுது. நீத்தார் பெருமைன்னு சொன்னா இறந்தவர்களை பற்றி பேசுவதுதான் நீத்தார் பெருமை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அது நீத்தார்ன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவ சொல்லுது. நீத்தார் பெருமைன்னு சொல்லுது இறந்து போனவர்களுடைய பெருமையை பற்றி பேசு. நீங்கள் மறுபுறப்ப நம்புறீங்களா இல்லையா? நம்பல. ஆனா பைபிள் மறுபுறப்ப சொல்லுது. யோவானை பற்றி குறிப்பிடும் பொழுது பைபிள் சொல்லுது, யோவான் யாருன்னு நினைக்க, எலியா வர வேண்டுமே மேசியா வரும்போதுன்னு சொல்லி கேட்கும்போது ஜேசு சொல்றாரு, இந்த யோவான் தான் எலியாண்டு. அப்ப பைபிள் மறுபுறப்ப உண்மை என்று ஒத்துக்கொள்கிறதா சொல்கிறதா இல்லையா? இந்து மதத்தின் ஒரு முழுமையான வடிவம், இந்து மதம் தான் அந்த முழுமையான வடிவம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் கிறிஸ்தவம். முதலில் இந்துக்களுக்கு வேதத்தை கொடுத்த இறைவன் வேறொரு திசையில் உள்ள மக்களுக்கு கிறிஸ்தவத்தை கொடுத்திருக்கான். அவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் அதுல உள்ளது இதுல உள்ளதான் ஒத்துமையா தெரியுது. நீங்க சொல்றீங்க பிதா சுதன் பரிசுத்தாவி கடவுள் வான்புகள் அப்படின்னு சொல்லி. பிதா சுதன் பரிசுத்தாவி இந்து மதத்துல அதை தான் சொல்லுது. பிதானார் சிவன் தான் இந்த உலகத்தின் பிதான்னு சொல்லி இந்து மத வேதங்கள் சொல்லுது. பரிசுத்த ஆவி என்பதுதான் மகாவிஷ்ணுன்னு சொல்லுது. உங்களுக்கு சந்தேகமா தோணும், ஆனா உண்மை அதுதான். நீங்க பைபிளை எடுத்து 2வது வசனத்தை எடுத்து பாருங்க. பைபிளை திறந்தோடனே 2வது வசனம், பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாருன்னு பைபிள வேத வசனம் வருது. பைபிளை திறந்து படிச்சா உங்களுக்கு தெரியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு எங்க பள்ளி கொண்டிருப்பாரு? பால்கடலில். அதுதான் அவர் என்ன சொல்றது, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தை நெத்தியில் தெரிவித்திருப்பார்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் சொல்லுது. நெத்தியில நாமம் போடுறது யாரு? கிறிஸ்தவர்கள் யாரும் போடுறாங்களா? இந்துக்கள்லாம் நெத்தியில திருநீறு திருமண்ணிட்டு நாமம் போடுறாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும் இந்த உண்மை, இந்த சத்தியம். நீங்கள் கிறிஸ்தவர்களே இந்துக்கள் தான். அதான் உண்மை. கிறிஸ்தவ வேதம் என்பது இந்து மதத்தின் இறைவன் கொடுத்ததின் ஒரு பிரிவு. இஸ்லாம் என்பதும் அதுதான் இறைவன் கொடுத்த இந்து மதம் என்ற முழுமையின் ஒரு வெளிப்பாடு. நீங்கள் எல்லோரும் இந்து மதத்துக்குள் வந்தால்தான் இந்த உண்மை புரியும். திருக்குறள் என்பது இந்து மதத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் பார்த்து அதை கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அது உலக பொதுமை, இறைவனிடமிருந்து வந்த ஏதம் எல்லா மனிதர்களுக்கும் முடியதில்லை அப்படி சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். அது கிறிஸ்தவத்தை தான் பேசுது, இந்துக்களை பற்றி பேசல அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரை திருடுறீங்க. அவர் போட்ட சட்டை, அவர் போட்ட காவி கூட இப்போ கிடையாது. திருவள்ளுவருக்கு நெத்தியில பட்டை கிடையாது, கழுத்துல போட்ட பூணூல் கிடையாது. திருவள்ளுவரை திருடி பழையபடி இப்போ திருக்குறளை திருட ஆரம்பிச்சாச்சு. அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா திருக்குறளை படிச்சு அதன்படி என்ன சொல்லுதோ நடங்க. உங்க கையில இருக்கு. அதை உங்களுக்கு அதை படிக்கும்பொழுது என்ன சொல்லுது தோணுது, இது இந்த திருக்குறள் எப்படி வந்திருக்குன்னா பைபிள் கொண்டுதான் வந்திருக்குன்னு சொல்றீங்க, வரவே வழி இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அந்த திருக்குறள் என்பது இறைவனிடமிருந்து வந்து ஆதி உண்மை. அதனாலதான் உங்களுடைய உண்மையோட சேர்ந்து நிக்குது. ஒரு ஆளை பாக்கிங்க அவர் போல இருக்காங்கன்னா அவங்க உங்க பிள்ளை ஆகிறாது. அவர் மாதிரி இருக்காருன்னு சொல்லலாமே ஒழிய இது என்னோட பிள்ளைன்னு நீங்க சொல்ல முடியுமா? உங்க பிள்ளை மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு வைங்களேன், என்ன அவனை மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இது என் பிள்ளை அப்படின்னு சொன்னா அவன் சண்டைக்கு வந்துடுவான். அதுதான் இப்போ வருது. நீங்க அடுத்தவங்களுடைய இதை புடுங்க பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க சத்தியத்தை எல்லாம் நாங்க தான் சொல்லி நினைக்கீங்க. ஆனா சத்தியம் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. எல்லாருக்கும் பொதுவாக தான் இந்த திருக்குறளையே இறைவன் கொடுத்துருக்கிறான். எல்லாரும் படித்துக்கொள்ள வேணும். இஸ்லாமியர்களும் எத்தனை சொல்ல திருக்குறள் இறைவனிடம் இருந்து வந்த உண்மை என்று தான் சொல்லுதாங்க. ஆனா இந்து மதத்தை வெறுக்கிறாங்க. இந்து மதத்தை வெறுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இந்து மதத்தை நீங்கள் வெறுத்தீங்கன்னா திருக்குறளை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் உண்மை. ஆனா மறைமுகமா நீங்க ஏற்றுக்கொள்றீங்க, ஆனா வாய் வழியில் அதை ஏசுறீங்க. அதனால் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னென்றா, இந்த போர் முரசு மூலம் நீங்க இந்து மதத்தை நேசியுங்கள், அதே போல திருக்குறளையும் எடுத்து வாசியுங்கள். இதைத்தான் இறைவன் நாடுகிறான். இதை நீங்கள் அறிந்து